ஹலோ குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கூட ஜனனி அக்கா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டுடலாமா? ஹாய் ஜனனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன்க்கா. நீங்க நல்லா இருக்கிறீங்களாக்கா? நான் சூப்பரா இருக்கேன் ஜனனி. ஓகே குட்டீஸ், இன்னைக்கும் நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் நிறைய சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி, அதுக்கப்புறம் பைபிள் வேர்ட்ஸு, டான்ஸு, அதுக்கப்புறம் சாங்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜனனி, இப்போ ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெயர்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம்ல. ஸ்டார்டிங் வந்து எப்போ போல் வந்து நம்ம ப்ரேயரோடு ஆரம்பிச்சிடலாமா? எப்பயுமே நீங்கள் முட்டி போட்டு கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் நம்ம கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். பிதாவே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தாவியானவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேற்றர பாலனே மக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கத்தாவே நன்றியோடுமை துதிக்கிற ராஜா, நன்றியோடுமை சோதரிகிற தகப்பனே. அப்பா, நீங்கள் தந்ததானே இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீர், வாக்கு மாறாதவர் கர்த்தாவே. அப்பா, இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தாவுடைய பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் நேசிக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, சோதரம் சோதரம். உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுகிறதிலே ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் கத்தாவே. இந்த பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக தகப்பனே. ஏசப்பா, நீர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல தகப்பனே, இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையும். இந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே அப்பா, உமது கிருபையினால் இந்த பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் மாத்திரம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஜனனி? ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம்ல. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டான்ஸு. ஜனனி, நீயும் டான்ஸ் ஆடுவியா? ஆமாம், ஜனனிக்காவும் நம்ம கூட சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆட போகிறாங்களா குட்டீஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னு தெரியுமா ஜனனி? தெரியாதுக்கா. தெரியாதா? குட்டீஸ்க்கோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாங் பார்க்க போகிறோம்ல, அதில் தான் வந்து டைட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் குட்டீஸ். ஜனனியும் கண்டுபிடிப்பியா? ஆமாம், ஜனனி அக்காவும் கண்டுபிடிப்பாங்களா. அவங்களுக்கு முன்னாடி நீங்களும் முந்திட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ சூப்பராக நம்மளும் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டோம்ல. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, டைட்டில் வந்து நான் வந்து கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா குட்டீஸ்? கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இருங்க, ஜனனி அக்கா கிட்ட போய் கேட்டுடலாமா? யாரும் சொல்லாதீங்க. ஜனனி, நீ டைட்டில் கண்டுபிடிச்சிட்டியா? என்னது? நன்மை செய்வோம். ஆமாம், நன்மை செய்வோம். அதுதான் இந்த வீக்கோட டைட்டில். ஓகேவா குட்டீஸ்?
ஓகே ஜனனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இதுக்கா ஸ்டோரிக்கா. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம்ல. அக்கா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டோரி வந்து நம்ம ஆண்டி நம்மளுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்டோரி கேட்டுடலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். கர்த்தர் எப்படி நன்மை செய்தார் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கானான் தேசத்தில் வந்து ரூபன், சிமியோன், யூதா, லேவி என்ற 4 சகோதரர்கள் முதல் பெரியவர்களாக இருந்தார்கள். சிறியவன் வந்து யோசேப்பு, பெஞ்சமின். இவர்கள் 4 பேரும் வந்து தன் ஆடுகளை மேய்க்க வனாந்திரத்துக்கு போகப்பட்டார்கள். அப்பொழுது யோசேப்புடைய தகப்பன், நீ போய் அண்ணா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வா, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு தன் தகப்பன் வந்து யோசேப்புக்கு கட்டளையிடும்போது அவன் வந்து அண்ணன்களுக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் போயிட்டு பார்க்குறான். அப்பொழுது அவங்களுடைய அண்ணன் வந்து சொல்கிறார், நீ எதுக்கு வந்து இந்த இடத்துல, நீ இந்த இடத்துல வந்து பிராணிகள் இருக்குமே, அது வந்து பீறி போடும், அதனால் நீ உன்னுடைய ஆடுகளை விட்டு வந்துட்டு இங்கே வந்து எங்களை பார்க்க வந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் கோவப்படுகிறார்கள். ஆனாலும் அவன் வந்து அவங்க அண்ணன்மார்களை போய் பார்த்து வேண்டிய உணவுகளை எல்லாம் கொடுத்து விட்டு செல்லும்போது அவன்கள் வந்து 4 சகோதரர்கள் வந்து இவனை வந்து இஸ்ரவேலரிடம் விற்று போடலாம், குழியிலே போட்டு விடலாம் அப்படின்னு என்று சொல்லி அந்த இஸ்மவேலரிடம் அவங்க வந்து விற்று போட்டார்கள். அந்த விற்று போட்ட பிறகு அவன் குழியிலே இருக்கும்போது அதில் ஒருவன் வந்து அவனை தூக்கி விடும்போது அவன் வந்து எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அந்த எகிப்து தேசத்தில் அவனை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அந்த சொப்பனத்தின் மூலமாக பார்வோனுடைய சொப்பனத்தை இவன் விளக்கி சொன்னபோது அவர்கள் வந்து இந்த யோசேப்பை கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த எகிப்து தேசத்துக்கு அவனை ராஜாவாகவும் அதிபதியாக ஏற்படுத்தி வைத்தார். அப்படி ஏற்படுத்தி வைக்கும்போது தன் தகப்பன், தன் சகோதரர், அண்ணன்மார்கள் இவர்களெல்லாம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது யாக்கோபின் இஸ்ரவேல் வந்து தன்னுடைய குமாரர்களை எகிப்து தேசத்தில் போயிட்டு தானியங்கள் வாங்கி கொண்டு வரும்படி அனுப்பினார். அவர்கள் போகும்போது யோசேப்புக்கு தெரிஞ்சது தான் சகோதரர்கள் என்று. ஆனாலும் அவன் அதை காட்டிக்கொள்ளாமல் தான் சகோதரனுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். தன் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் சகோதரர் என்று தெரிந்து அவன் என்ன பண்ணா அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பினான். அப்போது அந்த இடத்துல வந்து அந்த யோசேப்பு வந்து தன் சகோதரனுக்கு நன்மை செய்தார். அதே போல் சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் கூட உங்கள் வகுப்பில் நீங்கள் வகுப்பில் இருக்கும்போது உன் பக்கத்தில் இருக்கும் ஒருவரிடத்தில் ஏதாவது இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், நன்மை செய்யணும். ஒரு பென்சில் இல்லைன்னு கேட்டாங்கன்னா ஒரு பென்சில் கொடுக்கலாம், ஒரு ரப்பர் இல்லைன்னு கேட்டால் ரப்பர் கொடுக்கலாம், இல்லை ஒரு புஸ்தகம் இல்லைன்னா புஸ்தகத்தை கொடுக்கலாம். கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு திராணி வைத்திருக்கும் போது அந்த சிறு உதவியை நன்மையாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அந்த பிள்ளைகள் வந்து இந்த சிறு வயதில் நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற போது, நமக்கு திராணி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டும். அதே போல் நீங்களும் சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியோ நன்மையை செய்ய நாடுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஓகே குட்டீஸ், நம்ம ஆண்டியும் சூப்பராக ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. நீ கவனிச்சியா ஜனனி ஆண்டி சொன்ன ஸ்டோரியை? ஆமாம், ஆண்டி சொன்ன மாதிரி ஏசப்பாவும் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, எல்லாருக்கும் வந்து நன்மை செஞ்சாங்கல்ல. நீயும் அதே போல் செய்வியா ஜனனி? நானும் நன்மை செய்வேன்க்கா. ஆமாம் ஜனனி அக்காவும் நன்மை செய்கிறாங்களா? நீங்களும் குட்டீஸ் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் வந்து செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வசனக்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்தருக்கா நம்மளுக்காக இப்போ ஒரு பைபிள் வேர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நன்மை செய்வோம் அதை குறித்து வந்து அந்த பைபிள் வேர்ட்ஸை அக்கா சொல்லும் போது நீங்களும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்?
ஹை குட்டீஸ், பிரைஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வேர்ட்ஸில் நம்ம ஒரு வசனத்தை கற்றுக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் வசனம் படிக்கிறீங்களா? ஓகே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஓகேவா குட்டீஸ், மறுபடியுமா சொல்லலாமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஓகே குட்டீஸ், இப்போ இதற்கான மீனிங் பார்க்கலாமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராணினா என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த பலன் இருக்கும்போது, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 5 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேட்குறாங்க, எனக்கு ஒரு 5 rupees, எனக்கு வந்து ஒரு 2 rupees தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தால் தாயேன் அப்படின்னா, நம்ம கையில் தான் இருக்கும், நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு இருக்காது. நாம ஏன் இவ கேட்டால் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு நம்ம வந்து அதை நம்ம அப்படியே நம்மளே வச்சுட்டு இருப்போம். இவங்களுக்கே நம்ம செய்யணும். அப்போ வந்து உங்ககிட்ட அந்த காசு வந்து இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கான மனசு இருக்காதுல்ல. அதுதான் அந்த திராணி இருக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து செய்யறதுக்கான மனசு இருக்காது. அப்படி நம்மளுக்கு திராணி இருந்தும் நம்ம அந்த ஒரு உதவியை நம்ம செய்யாமல் போனால், அப்படி நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்லுது. ஏசப்பா கூட இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் வந்து அவர் நன்மை செய்கிறவராக தான் வந்து சுற்றி திரிந்தார். நம்மளும் வந்து ஏசப்பா பிள்ளைகளாகிய நம்மளும் என்ன பண்ணணும்? இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட நன்மை செய்கிறன்ற அந்த பலன் இருக்கும்போது நம்மக்கிட்ட யார் என்ன வந்து உதவி கேட்டாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ், நீங்களும் வந்து இதுக்கப்புறம் உதவி செய்வீங்களா? ஓகே குட்டீஸ். குட்டீஸ், அக்கா வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல இந்த வசனம் வந்து அக்கா வந்து இந்த கொஞ்சம் டைம்லேயே வந்து அக்கா சூப்பராக மெமரி பண்ணி வச்சுருக்காங்களாம். கேட்கலாமா? நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே குட்டீஸ், இப்போ வந்து ஜோனா அக்கா வந்து வசனம் சொல்ல போகிறாங்களாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஷைனி சொல்றாங்களாம். நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணியம் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. சூப்பர் சூப்பர். ஓகே குட்டீஸ், இப்போ குட்டி பசங்கள்லாம் பார்த்தீங்களா இந்த ஷார்ட் டைம்லேயே எவ்வளோ குயிக்காக வசனத்தை வந்து மெமரி பண்ணி சொன்னாங்க இல்லையா? நீங்களும் வந்து வீட்டிலே கூட நீங்களும் மெமரி பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? லாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கத்தானே எங்கள் பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, அப்பா நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின அப்பா உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நன்மை செய்யும்படி அப்பா எங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை நாங்கள் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற அந்த ஹெல்பிங் தாட் எங்களுக்குள்ள அப்பா நீர் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா அந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் தகப்பனை அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்களும் தகப்பனை காணப்பட அப்படிப்பட்ட ஒரு நற்காரியங்களை அவர்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா அவங்களுக்குள்ள அப்படி நல்ல குணங்கள் அவங்களுக்குள் காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கேட்கிறோம் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென்.